எல்லாரும் எப்பவும் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் மட்டுமே நடக்கணும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷ சமாச்சாரங்கள் வாழ்க்கை முழுசும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா சந்தோஷமான விஷயங்கள் எத்தனை தடவை நடக்கும்? 5 தடவை, 10 தடவை, அவ்வளவுதான். நல்ல செய்தி கேட்கும்போது, நல்ல சாப்பாட்டை சாப்பிடும்போது, சில பேரோட பேசும்போது, இனிமையான பாடல்களை கேட்கும்போது, இயற்கையை ரசிக்கும்போது, இப்படி ஒரு நாளைக்கு 5-10 தடவை தான் சந்தோஷமான தருணங்கள் நமக்கு இருக்கும். அப்படின்னா சந்தோஷம் தராத மற்ற விஷயங்கள் நடக்கும்போது நாம சோகமாயிடணுமா? வாழ்க்கைனா எல்லாம் இருக்கும். பாதை கரடு முரடா இருக்கும். அங்க இங்க ரோஜா பாதையும் வரும். முள் குத்தும், கல் தட்டும், மலர்களும் வருடி கொடுக்கும். வெயில் அனலாய் கொதிக்கும். குளிர்ச்சி உடலை சிலிர்க்க வைக்கும். திருமணங்கள், விழாக்கள், கோலாகலங்கள்னு தினமும் கொண்டாடிக்கிட்டே இருக்க முடியுமா? இனிப்பு பிடிக்குங்கிறதுக்காக இனிப்ப மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா திகட்டிரும் இல்லையா? உரைப்பான காரக்குழம்பும், கசப்பான பாவைக்காயும், துவர்ப்பான மாவடுவும், புளிப்பான ஊறுகாயும் உணவுக்கு சுவை கூட்டும். அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் மட்டுமே நம்ம வாழ்க்கையில நடந்தா வாழ்க்கை திகட்டிரும். அதிர்ச்சியான செய்திகள், சோகமான நிகழ்வுகள் நடந்தாதான் வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை நமக்கு புரியும். நம்ம மனசு புண்பட்டாதான் நம்ம குணம் பண்படும். கண்ணீர் துளிகள் நம்மை சிந்திக்க வைக்கும். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. ஆனா அடுத்த உலகத்துல, அதாவது பரலோகத்துல அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். பரலோகத்தை பற்றி வேதாகமம் சொல்றத கேளுங்க. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது.